இன்னைக்கு நீங்க சாதாரணமா தெரிகிற நீங்க யாருக்கு தெரியும்? இந்த 21 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை பெரிய அளவில் உயர்த்துவார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை மகிமையாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க மாணிக்கம்னு உங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க மாணிக்கம்னு உங்க அப்பாவுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க மாணிக்கம்ன்றது தெரிய வருகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும், சீக்கிரமாய் வரும். நீ பெரிய தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும். கைகளை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே நான் ஒரு நாள் என்ன பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எனக்கு ஒரு வீடு கூட இல்லையே தங்குறதற்கு, எனக்கு ஒரு தாளந்துமே இல்லையே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளவு தாளந்தா இருக்காங்க, எவ்வளவு ஞானமா நடக்கிறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லையே, நான் மட்டும் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, உன்னை பார்க்க வேண்டாம், உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், நான் பெரியவர், நான் பெரியவர், பெரியவர். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா. சவால்களை நீங்கள் சந்திப்பீர்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நீங்கள் சந்திப்பீர்கள், அந்த காரியத்தை வெற்றியாய் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு அந்த காரியத்தை உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆமென். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவு சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட. இப்ப சொல்லும், புது கிருபை தாரும் தேவா, புது நலனை தாரும் தேவா. ஓ கிருபை தாரும் தேவா, புது நலனை தாரும் தேவா. என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை சொல்லும், புது கிருபை தாரும் தேவா, புது நலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது நலனை தாரும் தேவா. ஆமென் சொல்லுவோம். ஸோ இனி ஒரு காலம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களை எப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பார்க்கவே வேண்டாம். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை பார்க்காதீங்க. ஸோ உங்களை பார்க்காதீங்க, உங்களை பார்த்தா நீங்க விழுந்துருவீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம அவ்வளோ திறமைசாலிகள் அல்ல, நம்முடைய முன்னோர்களும் அவ்வளோ திறமைசாலிகள் அல்ல, நம்ம பெரிய கோடீஸ்வரர்கள் அல்ல. சிலருக்கு அவங்கள பார்க்கும்போதே அவங்களுக்கு பயமா இருக்குது. இந்த வயசுலேயே நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறேனே, நான் எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்ற போகிறேன்? இந்த வயசுலேயே எனக்கு ஒன்றுமே வாய்க்கலையே, நான் என்ன பண்ண போகிறேன்? அவங்கள பார்த்து 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 நான் வேஸ்ட்டு, நான் சம்பாதிக்கல, நான் முன்னேறலை, நான் எல்லாரும் மாதிரி ஞானமாக இல்லை, நான் அறிவுள்ளவனா இல்லை, எனக்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப நான் டவுனாக இருக்கிறேன், நான் எல்லாம் செய்ய முடியாது. இல்லை இல்லை, இல்லவே இல்லை. உங்களை பார்க்கவே வேண்டாம். நம்ம மண்ணு தான், நம்ம மண்ணு தான். ஆனால் நம்ம ஒருத்தரை பிடிச்சிருக்கோம்ல, அவர் ரொம்ப பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி யாராவது ஒருத்தரத்துல ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். உங்க மனசுல அப்படிதான் இருக்கலாம். உங்களை பார்த்து 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 நான் தகுதி இல்லை, நான் சொல்றேன், அந்த வார்த்தை தான் உங்களை உயர்த்த போகுது. ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை தான் தேடுறாரு, பலசாலிகள் எல்லாம் தேடல. பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் ஆண்டவர் உலகத்திலே பலவீனமானவர்களாம் தேடுறாரு. உங்களை தான் கர்த்தர் தேடுறாரு. கர்த்தருக்கு நீங்க தான் வேணும், பலவீனமானவங்க தான் வேணும் கர்த்தருக்கு, இல்லாதவங்க தான் கர்த்தருக்கு வேணும். அப்பதான் உள்ளவைகளை கர்த்தர் அவமாக்குவார். அதனால
எந்த சவாலுக்கு முன்னாடி நின்னாலும் ஆண்டவரை நான் ஒன்று சொல்கிறேன், என்ன நான் பார்க்க மாட்டேன், எனக்குள்ளே இருக்கிற இயேசு ஒரு பெரியவர். இன்னைக்கு இந்த செகண்ட் டே இந்த ஜெபத்தை முடிச்சுட்டு போய் உங்கள் சவாலுக்கு முன்னாடி போய் நின்று சொல்லுங்கள். இதுவரைக்கும் அதை பார்த்து பார்த்து பயந்து போய் என்ன பண்ண போகிறேனோ என்னால் பண்ண முடியாதுன்னு உங்களையே நீங்கள் மைனஸாக அவிசுவாசமாக நினச்சதை போய் நின்று சொல்லுங்கள். இல்லை இல்லை இல்லை, எனக்கு பலன் இல்லையா, எனக்கு ஞானம் இல்லையா, ஆனால் என்னை அழைச்சவர் ஞானம் உள்ளவர், என்னை நடத்துகிறவர் பலன் உள்ளவர், என்னை அழைத்தவர் பணக்காரர், என்னை அழைத்தவர் கோடீஸ்வரர், என்னை அழைத்த தேவன் மகா உன்னதமானவர். அவருக்கு முன்பாக பர்வதங்கள் நடுங்கும், அவருக்கு முன்பாக மலைகள் பெயர்ந்து போகும். ஆமென் சொல்லுவோம். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை சவால்களுக்கு முன்பாக நிற்கும் போது நீங்க எதை பார்க்க கூடாது அப்படின்னா, நீங்க இந்த தாவீதுடைய வாழ்க்கையை வாசிக்க போறோம். 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க போறோம். அப்பொழுது காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமா. அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கசவன் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமா இருக்கும். 24வது வசனத்தை கூட வாசிக்க போறோம். 24, இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தாவீது தனக்கு முன்பாக இருக்கிற சவாலை அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, முதலாவதாக தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையும் தன்னையும் அவர் பார்க்கல, ஆண்டவரையும் அந்த பிரச்சனையை வச்சு தான் பார்த்தார். இரண்டாவது, கோலியாத்தை ஏன் அந்த ஜனங்களால ஜெயிக்க முடியல, சவுல் ராஜாவால சுத்தி இருக்கிற ஜனங்களால அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியாததற்கு காரணம் என்னன்னா, அவங்க முழு எல்லாருடைய பார்வையும் யார் மேல இருக்குன்னா கோலியாத்தினுடைய தோற்றத்தின் மேல இருக்குது. வேதத்தில் அந்த 24 வசனம், இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை கண்டபோது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார். அப்படின்னா அந்த ஜெயஜாண்டிக்கான உருவம், கையில ஒரு ஈட்டியை வச்சுட்டு முன்னாடி ஒருத்தன் கேடகத்தை பிடிச்சிட்டு அவ்வளோ ஹைட்டா தலை மேல ஒரு பெரிய கிரீடத்தை வச்சுட்டு வர்றதை பார்த்து ஏய் அப்படின்னு கத்துன உடனே, அவனை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவன் கண்ணுக்கு முன்னாடி நிக்காம பின்னாடி ஓடி வந்தாங்களாமா. எதிரிய பார்க்க அவங்களுக்குள்ள பயம் வருது. அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைய ஒரு நாளும் பாத்திரவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த பிரச்சனையை பார்த்தே அதுக்கு உருவம் கொடுத்துருவோம். அதை பார்த்து ஐயோ இவ்வளோ கடனா, ஐயோ இவ்வளோ பெரிய சூழ்நிலையா, அதை நினைக்க நிறைய பேருக்கு ரொம்ப பெருசா தெரியும். பாருங்களேன், அங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. சவுல் ராஜா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலும் உயரம் உள்ளவன். அவங்க எல்லாருமே அந்த எதிரியே பார்க்கறாங்க. பாருங்க, ஆண்டவரை பார்க்கல. ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் யாரை பார்த்தானா, அவன் எதிரிய பார்க்கல. என்ன சொல்றாருன்னா, இந்த மனுஷனின் நிமித்தம் உங்களில் ஒருத்தருடைய இருதயம் கூட என்ன பண்ண வேண்டாம், சொல்லுங்க, கலங்க வேண்டாம். நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அந்த கோலியாத்திற்கு பின்னாடி அதைவிட பெரிய தேவன் நிற்கிறதை தாவீது பார்த்தான். உங்களுடைய ஒவ்வொரு சவாலும் எவ்வளவு பெருசா இருக்குதோ அதைவிட 100 மடங்கு பெருசான ஆண்டவர் அந்த சவாலுக்கு பின்னாடி இருக்கிறாருன்றத நீங்க மறந்துடாதீங்க. ஆமென். சில நேரங்களிலே சிலர் ஃபோன் பண்ணும்போது சிலருக்கு 1 லட்சம் ரூபாய் கடனா இருக்கும், சிலருக்கு 1 கோடி ரூபாய் கடனா இருக்கும். நான் இந்த 1 லட்சம் ரூபாய் கடனா இருக்கிறவங்க ரொம்ப அழுது, பாஸ்டர் 1 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு பாஸ்டர், எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறோம், குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க நினைச்சோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த 1 கோடி கடன் இருக்கிறவரு, பாஸ்டர் நெக்ஸ்ட் ஒரே ஒரு பிசினஸ், அதை ஆரம்பிச்சு கர்த்தர் கொண்டு போயிட்டாருன்னா எனக்கு அந்த கடன் எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடி 1 லட்சம்
நம்முடைய கண்ணுக்கு 1 கோடி இருக்கிறவங்க பெரிய கடனாளியும் 1 லட்சம் இருக்கிறவங்க சாதாரணமான கடனாளியான்னு தெரியும். ஆனா அப்படி கிடையாது. அந்த 1 லட்சம் கடனா இருக்கிறவங்க அவங்க சாதாரணமான வேலை, அவங்கள வச்சு அவங்க ஒப்பிடுறாங்க. தன்னை பார்த்து அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் பார்வையில் 1 ரூபாயும் ஒண்ணுதான், 1 கோடியும் ஒண்ணுதான். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு பெருசு சின்னது அப்படின்னு பார்க்க தெரியாது. அவருடைய பார்வையில எல்லாமே சிறுசானது தான். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பெரிதாய் தெரியலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, அது கர்த்தருக்கு பெரிய விஷயமே இல்லை. நீங்க அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, அந்த சவாலை பார்க்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை மட்டும் நோக்கிப்பார், நீ என்னை மட்டும் நோக்கிப்பார். நீ பாதாளத்தில் அந்த கோடி இருந்தாலும் என்னை மீட்டுக் கொள்றதற்கு என் கர்த்தரால, அவருக்கு அது லேசான காரியம். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ என் மனசுல ஒரு விசுவாசத்தை வளர்த்த போறேன். என்ன விசுவாசம்னா, இனி எனக்கு முன்பாக இருக்கிற பெரிய சவாலை நான் என்ன பண்ண மாட்டேன்னா, ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க மாட்டேன் சொல்லுங்க? என் தேவையை என் பிரச்சனையை ஒப்பிட்டு என்ன பார்க்க மாட்டேன். யாரை தான் பார்ப்பேன் நான்? என் தேவையும் என் சவாலையும் ஒப்பிட்டு கர்த்தரை மட்டும் தான் பார்ப்பேன். ஆண்டவர் ஜெயிக்க முடியுமா? உங்க பிரச்சனையை ஆண்டவர் ஜெயிக்க முடியுமா? சத்தமா சொல்லுங்க, ஜெயிக்க முடியுமா? ஆண்டவர் பெரியவரா? அப்ப ஆண்டவரை பார்க்க. நம்பர் 2, ரெண்டாவது, அந்த பிரச்சனையும் எதிரியையும் பார்க்க மாட்டேன். எதிரியை விட ஆண்டவர் பெரியவரா? உங்களுடைய சவாலை விட கர்த்தர் பெரியவரா? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவரா? சத்தமா சொல்லுங்க, பெரியவரா? அப்போ உங்க கண்ணு உங்க எதிரியை பார்க்க கூடாது. யாரை தான் பார்க்கணும்னா, கர்த்தரை தான் பார்க்கணும். அவன்கிட்ட சவால் விட்டு சொல்லணும், நான் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை விட பெரிய ஆள்டா. நான் ஆராதிக்கிற தெய்வம் இந்த பிரச்சனையை விட பெரிய தெய்வம். அவருக்கு இது சாதாரணமானது. செங்கடலையே 2ஆக பிளந்தவருக்கு அது என்ன பெரிய விஷயம்? ஆமென் சொல்லுங்கள். இந்த 21 டேஸ் முடிகிறதுக்குள்ள நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க முன்னாடி இருக்கிற அந்த பர்வதம் இடிந்து விழும். உங்களுக்கு மலையை போல தெரிகிற அந்த சூழ்நிலை இல்பொருளாகும். ஹல்லேலூயா. அது தரைமட்டமாய் மாறும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் மிக பெரியவர். அவர் மிக பெரியவர். ஹல்லேலூயா. நான் இனி எதிரியை பார்க்கவே மாட்டேன். நான் இனி வியாதியை பார்க்கவே மாட்டேன். நான் இனி போராட்டத்தை பார்க்கவே மாட்டேன். அதுக்கு பின்பாக நிற்கிற இயேசு பெரியவர். 2 கைகளை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க எல்லாரும். நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. நீங்க சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்கும். நீங்க சொல்ல சொல்ல கர்த்தர் அந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறாரு. இதுவரைக்கும் ஆண்டவரே அந்த சூழ்நிலையை பார்த்து பார்த்து நான் பயப்பட்டு நான் போயிட்டேன். அந்த போன் கால் வந்தாலே நான் பயப்படுவேன், யாராவது பேசினாலே பயப்படுவேன், ஒரு லெட்டர் வந்தாலே நான் பயப்படுவேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மகனே நீ எத்தனை நாட்கள் எதிரியை பார்த்து பார்த்து நீ பயப்பட போற? இல்ல வேண்டாம், நீ என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். ஹல்லேலூயா. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஒரு விசை கூட கையை உயர்த்தி, பெரியவர், பெரியவர், இயேசுவே உம்மை போல யாரும், ஓ உம்மை போல யாரும். ஹல்லேலூயா. இந்த எகிப்து தேசத்துக்குள்ளாய் கடந்து போகும்போது மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்படி பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்பேன்? பார்வோன் ரொம்ப பெரிய ஆளாயிடுச்சு ஆண்டவரே. நான் அங்கிருந்து துரத்தப்பட்டு நான் வந்தேன். நான் அவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்பதான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அவன் கேட்டா நான் என்ன சொல்றது? ஆண்டவரே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். இல்ல ஆண்டவரே ஏதாவது ஒரு அற்புதத்தை காமிச்சிங்கன்னா பரவாயில்ல, உன் கோலை கீழே போடு அப்படின்னு. உடனே அந்த கோல் பாம்பா மாறுது.
அது கைனால பிடிச்சிரு அப்படின்றாரு. அது உடனே கோலா மாறிடுது. இப்போ போ, நீ போய் பார்வோனுக்கு முன்னாடி அவன் உன்னை ஏத்துக்கலைன்னா இந்த அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு காமி. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பார்வோனுக்கு முன்பாக போய் அந்த மோசை கோலை போடுறான். போட்ட உடனே அது பாம்பா மாறிடுச்சு. அங்க இருக்கிற அத்தனை மந்திரவாதிகளும் கோலை போடுறாங்க. எல்லாருடைய கோலும் வந்து பாம்பா மாறிடுச்சு. ஆனா அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுது, இவனுடைய கோல் அங்க இருக்கிற எல்லா கோலையும் விழுங்கிருச்சாங்க. ஆமேன்னு சொல்லுவோம். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க வந்து ஒருவேளை உங்களை விட ஒரு படி மேலே இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியலாம். ஆனா மேற்கொள்றது யார் அப்படின்னா நீங்களும் நானும் தாங்க. நம்புறீங்களா? ஏன் அப்படின்னா நம்மோட கர்த்தர் இருக்காருல்ல, உங்களோட ஆண்டவர் இருக்காருல்ல. அதனால சவால்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க, மிரட்டல்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி மலையை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. அதை பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க. அது மேல உங்க கண்ணு போக வேண்டாம். உங்க கண்ணு யார் மேல போனோம்னா கிறிஸ்து இயேசுவே கவனித்து. யாராவது உங்கள்கிட்ட வந்து போய் வந்து சொல்லி, என்ன பிரதர் என்ன பண்ண போறீங்க, பிரதர் சிஸ்டர் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஐயோ ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல தெரியுது, இதுல இருந்தெல்லாம் நீங்க மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து அந்த பிரச்சனையை குறித்து பெருசு பெருசு பெருசா ஒரு பெரிய விஷயமா உங்கள்கிட்ட பூதாகாரம் பண்ணும்போது உங்க சிந்தை அப்படி போகவே கூடாது. உங்க மனசுல என்ன சொல்லணும்னா, இல்லப்பா நீ இந்த பிரச்சனையை எவ்வளவு பெருசா சொன்னாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இதை விட ஒரு படி சத்தமா சொல்லணும். உங்க மனசுல அவங்க சொல்லும் போதெல்லாம் சொல்லணும், அதை விட என் தேவன் ஒரு படி மேலானவர், அதை விட என் தேவன் ஒரு படி உயர்ந்தவர். அல்லேலூயா. என்னை சேதப்படுத்தவே படுத்தார். ஸோ நம்பர் 1, முதலாவது ஒரு சவால் நமக்கு முன்னாடி இருக்கும்போது முதல்ல நம்மளை நம்ம பார்த்துடக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவது ஒரு சவால் நமக்கு முன்பாக இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்கிற சவாலை பார்த்துடவே கூடாது. நம்பர் 3, மூணாவது இந்த தாவீதினிடத்தில் இந்த மூணாவது ஒரு அதிசயத்தை நீங்கள் 17ஆம் அதிகாரம் 38வது 39வது வசனத்தை வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரத்திலே 38. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்காய் தரிப்பித்து அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசியம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ மூணாவது என்னன்னா, இந்த சவுல் பார்க்குறாரு, தாவீதை சொல்றாரு, ஏப்பா நீ சந்திக்க போகிற சவால் ரொம்ப பெருசு, அதனால அதை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு பலன் இல்லை, ஆனாலும் நீ உற்சாகமா போறேன்னு சொல்ற, இத்தனை 1000 பேர் போகாம இருந்து நீ போறேன்னு சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்குது. நீ ஒண்ணு பண்ணு, என் ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ, என் பட்டயத்தை நீ கூட கொண்டு போ. உடனே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு பட்டயத்தை கட்டினா தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை, வேண்டாம், எனக்கு இது கரெக்டா செட் ஆகல அப்படின்னா, மூன்றாவது தனக்கு வருகிற எந்த உதவியையும் மனுஷனிடத்திலிருந்து வர்ற உதவியை தாவீது பார்க்கவே இல்லை. நன்றாய் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை பாத்திரக்கூடாது, ரெண்டாவது நீங்க எதிரியை பாத்திரக்கூடாது, மூணாவது யாரெல்லாம் உதவி செய்வா, எந்த பேங்க்ல நமக்கு உதவி செஞ்சோம், அப்படி உதவி செய்கிற மனிதர்களை நீங்க பாத்திரவே கூடாது. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு சவால் வருமானா நீங்க உதவியை தேடி போக வேண்டியதில்லை, அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்கு உதவியை கர்த்தரே அனுப்புவார். நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க போக வேண்டியதில்லை. ஆனா நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? சவால் வந்துச்சா, பிரச்சனை வந்துருச்சா, நமக்கு முன்னாடி எதிரி ரொம்ப பெருசா தெரியுதா, உடனே நம்ம உதவிகளை தேடி தேடி இருப்போம். அங்க ஏதாவது கிடைக்குமா, இங்க ஏதாவது கிடைக்குமா, இந்த மனுஷன் ஏதாவது செய்வானா, அந்த மனுஷன் ஏதாவது செய்வானா. ஆண்டவரை மட்டும் பார்க்க மாட்டோம், வேற எல்லா உதவியையும் பார்த்து 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 இங்க இருந்து வரும் ஏமாத்தம், இங்க இருந்து வரும் ஏமாத்தம். ஆனா நான் சொல்றேன்,
இது எதையுமே பார்க்கக்கூடாது. யாரை மட்டும்தான் பார்க்கணும்னா, எனக்கு இருக்கிற பலன் போதும்பா, எனக்கு கவன் எரிய தெரியும், எனக்கு கூழாங்கல்ல கிடைக்கும், அவ்வளோதான். நான் போய் கோலியாத்தை கர்த்தரின் நாமத்தினாலே ஜெயித்து கொண்டு வருவேன். இன்னைக்கு நீங்கள் 3 தீர்மானம் எடுக்கணும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட், நான் என்ன பார்க்க மாட்டேன். நம்பர் 2, நான் என் எதிரியை பார்க்க மாட்டேன். எதிரினா சவாலை பார்க்க மாட்டேன். நம்பர் 3, நான் எந்த உதவியையும் பார்க்க மாட்டேன். நான் இதுக்கு மாறா இந்த 3க்கு என்ன பார்ப்பேன்னா, இயேசுவே நான். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போனதே இல்லை. வெட்கப்பட்டு போனதே இல்லை. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். எதிரிக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை வெற்றியா நிறுத்துவார். சவால்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை வெற்றியாய் நிறுத்துவார். நீங்கள் அந்த சவாலை சந்திப்பீர்கள். எப்படி தாவீது கோலியாத்தை ஜெயித்து வெற்றியோடு திரும்பி வந்தானோ, இந்த 21 நாள் ஜெபம் முடிக்கும் போது அந்த சவால்களை சந்தித்து நீங்கள் வெற்றியோடு திரும்பி வருவீர்கள். உங்கள் வாய் சாட்சி சொல்லும். நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் என் கர்த்தர் அவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். இப்ப சொல்லுங்க, என்னை விட என் தேவன் பெரியவர். என் பிரச்சனையை விட என் தேவன் பெரியவர். எனக்கு மனிதர்கள் கொடுக்கிற உதவியை விட என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, இந்த 3 விஷயத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை செய்யுங்க எல்லாம் சத்தமா. என்னை விட, என் திறமையை விட இயேசு பெரியவர். சொல்லுங்க, என் எதிரியை விட இயேசு பெரியவர். என் சவாலை விட இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. எனக்கு வருகிற உதவியை விட என் இயேசு பெரியவர்.